விவசாயிகளே வணக்கம். பொதுவாக நம்ம சேனலில் தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் அதுக்கான நோய் தாக்குதல் மேலாண்மை, பூச்சி தாக்குதல் மேலாண்மை அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தோம். புதுசாக நம்ம தேயிலையில் வரக்கூடிய நோய் தாக்குதல், அதோட அறிகுறி எப்படி இருக்கும் மற்றும் எப்படி மகசூலை அதிகரிக்கலாம்னு சொல்ல போகிறோம். இப்போ தேயிலையில் பொதுவாக என்ன நோய்கள் வரும் பார்த்தீங்க அப்படின்னா, பிளிஸ்டர் பிளைட், அதாவது கொப்பள நோயின்னு சொல்லுவோம். அடுத்து கிரே பிளைட், இதே தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சாம்பல் நிற கருகல் நோய். அடுத்து ப்ரௌன் பிளைட், பழுப்பு நிற கருகல் நோய். ரூட் ராட், வேறு அழுகல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இலைப்புள்ளி, அதாவது லீவ் ஸ்பாட். இந்த நோய்களோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொப்பள நோய். இதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா, இலை மேலே ஆரம்பத்தில் மஞ்சள் நிற புள்ளிகள் மாதிரி வளர்ந்துட்டு வரும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இலை முழுக்க நம்மளுக்கு கொப்பளம் மாதிரி மாறிடும். இப்போ இலைகள் மேலே இந்த மாதிரி கொப்பளம் மாதிரி படர்ந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒளிச்சேர்க்கை நம்மளுக்கு நடக்காது, புதுசாக இலை உற்பத்தி வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மகசூல் குறைஞ்சிரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரே பிளைட், ப்ரௌன் பிளைட். பிளைட்னா பொதுவாக கருகல்னு சொல்லுவோம். இலையில் இலை ஓரங்கள்லேருந்து உள்நோக்கி கருகிக்கிட்டே வரும். இப்போ இலைகள் நார்மலாக இருந்தால் தான் நம்மளுக்கு மகசூலே. ஏன்னா பொதுவாக தேயிலையில் இலை தான் நம்மளுக்கு எக்கனாமிக் பார்ட்டே. ஸோ இலை கருகிறனால நம்மளுக்கு மகசூலுமே பாதிக்கப்படும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ராட், வேர் அழுகல். இப்போ அழுகல் நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்மெல்லு மாதிரி வரும். மோந்து பார்த்தா வேர் பகுதியில் ஈஸியாகவே பிடுங்க வந்துடும். இப்போ வேர் பகுதி பாதிப்பு ஆயிடுச்சு அப்படின்னா நீர் போக்குவரத்து தடைப்படும், உணவு போக்குவரத்து தடைப்படும். ஸோ செடியோட வளர்ச்சியும் இருக்காது, நம்மளுக்கு இலையோட வளர்ச்சியும் இருக்காது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லீவ் ஸ்பாட், இலைப்புள்ளி நோய். இது பொதுவாக செடிகளில் லீவ் ஸ்பாட் வந்துருச்சு அப்படின்னா 30% மகசூலை இந்த லீவ் ஸ்பாட்டை குறைச்சிருது. இந்த லீவ் ஸ்பாட் என்ன பண்ணும் அப்படின்னா இலைகளுக்கு மேலே அங்கங்கே புள்ளி புள்ளியாக வந்துடும். இப்போ இலை நார்மலாக இருந்தால் தானே ஒளிச்சேர்க்கை நடக்கும்னு சொன்னேன். இந்த மாதிரி புள்ளிகளோ கொப்பளங்களோ வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வளர்ச்சியே நம்மளுக்கு இருக்காது. ஸோ இத்தனை நோய்களை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்க்க போகிறோம். இந்த நோய்களை கட்டுப்படுத்த நம்மக்கிட்ட அருமையான தயாரிப்பு இருக்குது, அதுதான் ஃபெர்டிலிட்டி. இதில் 3 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. ட்ரைகோடர்மா ஹெர்சியானம், சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், பேசிலஸ் சப்டிலிஸ். இது தேயிலையில் வரக்கூடிய அனைத்து விதமான பூஞ்சான் நோய்களும் சரி, பாக்டீரியல் நோய்களையும் சரி கட்டுப்படுத்தும். இப்போ பொதுவாக இந்த மாதிரி நோய்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வளர்ச்சியுமே இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம ஃபெர்டிலிட்டி பயன்படுத்தலாம். இதில் 6 வகையான நுண்ணுயிர்கள் உங்களுக்கு 7 வகையான சத்துக்களை கொடுக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய சத்துக்களையுமே எடுத்து கொடுத்துரும். ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பாக்கெட் பயன்படுத்தணும். நீங்கள் தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட் டோஸ் ஸ்ப்ரே மூலியமாகவும் அடுத்த 2 டோஸ் வேர் மூலியமாகவும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலும் கலாச்சார முறையில் எப்படி நோய் வராமல் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நிழல் பகுதி வைக்காமல் இப்போ சுற்றி நம்ம தேயிலை போட்டிருக்கோம் அப்படின்னா வரப்பேராத மரம் வச்சுருப்போம். இப்போ ஷேட் ஏரியான்னு சொல்லுவாங்க, நிழல் பகுதியில் நம்ம குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக தேயிலையை ப்ரூனிங் பண்ணுவாங்க, அது கவாத்து எடுப்பாங்க. இப்போ கவாத்து சீரான முறையில் பண்ணணும். கீழே பழைய இலைகள், கருகிய இலைகள், பாதிப்பான இலைகள் நம்ம அப்புறப்படுத்திடணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நோயின்னு சொல்லலை, இத்தனை நோயுமே பரவுறது ஒன்று மண் மூலியமாக பரவும், இல்லை காற்று மூலியமாக பரவும். பொதுவாக இது தேயிலை மலை பிரதேசத்துலலாம் பயிரிடுவாங்க. அப்போ அந்த மலை பிரதேசத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், அந்த கிளைமேட்டுக்கு தான் நோய் அதிகமாக வரும். அதுக்கு நம்ம சீரான வடிகால் முறை வைக்கணும். அதனால தான் தேயிலை எப்பவுமே ஸ்லோப்பிங் கண்டிஷன், அதாவது சாய்வான சரிவில் தான் பயிரிடுவாங்க. எனவே அனைத்து விவசாயிகளும் இந்த ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தி நோயில்லாத தேயிலை அறுவடை செய்யுங்க, அதிக மகசூலை பெறுங்க என்று சொல்லி நன்றி கூறுகிறேன்.